ஓம் அகத்தீசாய நமோ, ஓம் நந்தீசாய நமோ, ஓம் திருமூல தேவாய நமோ, கரூர் தேவாய நம. ஒருவன் சிந்தனை உயர்த்துவது திருவடி, முன் செய்த பாவத்தை பொடிவாக்கு தந்து திருவடி, சிறப்பறி தருவது திருவடி. அவன் திருவடியை தொழாவிட்டால் என்னடா கற்றுப்பயன் கேட்டான் வள்ளுவன். இரண்டாவது குறளியை அமைச்சிருக்கிறான். அவன் திருவடியை தொழாமல் நாம் முயற்சித்தால் படுவுடையார் பற்றமைந்த கண்ணும் உலகத்தை ஆட்டிப்படை உலகத்தை படைத்த கடவுளாக இருந்தால் கடவுள் நமக்கு அருள் செய்தாலும் மடிவுடையார் மான் பயன். சோம்பல் உள்ளவன் கடவுளை அடைய முடியாது. மாட்சிமை பொருந்திய மான் பயணம் மாட்சிமை பொருந்திய பயனை பெற முடியாது. மாட்சிமை பொருந்திய ஒரு பயன் அடைய வேண்டும் என்றால் அவனே உதவி செய்தாலும் சோம்பேறி பயன் முன்னேற மாட்டான்ட்டான். படிவுடையார் பற்றமைந்த கண்ணும் மடிவுடையார் மான் பயன். மாட்சிமை பொருந்திய மேலான பயன் அடைய முடியாதுன்னா, இந்த அடைய முடியாமைக்கு என்ன காரணம்? சோம்பல்னா. சோம்பலுக்கு என்ன காரணம்? பிறர் கலங்க செய்தல், ஸ்தம்பிக்க செய்தல், நிலை கலங்க செய்தல். அதோடைய விளைவுதான் இவன் சோம்பலாக இருக்கிறான். ஒருவன் சுறுசுறுப்பாகவும் எடுத்துக்கொண்ட காலத்தில் நிச்சயமாக முடிக்கிறான். பூஜை நேரத்து பூஜை செய்வான், வேறு எந்த கவனமும் இருக்காது. அதுக்கு புண்ணியம். அப்போ சோம்பலுக்கு காரணம் முன் செய்த வினை. அதுக்கு எடுத்துக்காட்டது ஆகுலால் தோன்றும் அசைவினை கைப்பொருள் போகலால் தோன்றும் அப்படின்னா. அப்போ ஒருவன் சோம்பல் எந்த காரியத்தை தொட்டாலும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத காரியம் வாழைமட்ட அறிவு, அது அடுப்புக்கறி அறிவு. அப்போ சோம்பல் அற்று இருப்பதுக்கு புண்ணியமே காரணம். அதே நேரம் தூங்குவது ஆபத்து நமக்கு தெரியாது. அவன் எழுப்புவான், எந்த நேரத்திலும் வாழை முன்னிருப்பாள். நித்திரை தண்ணிலும் வீட்டிருப்பாள், எந்த நேரத்திலும் வாழை முன்னிருப்பாள். அவளை நம்ம எழுப்புவான். ஏன்னா அந்த அவளுக்கு புண்ணியம் செய்திருக்கிறான். பிள்ளை திருவடியை பூஜை செய்திருக்கிறான். ஏதோ உடல் சோர்வு காரணமாக தூங்குகிறான். தூங்கினால் இறந்து விடுவான், ரத்தமலை உறைந்து விடும். அவன் எழுப்புகிறான் இவனை. மகனே, தினம் பூஜை செய்த பிள்ளை அல்லவா, உடல் சோர்வு காரணமாக தூங்குகிறாய், மறந்து விட்டாய், நான் எழுப்புகிறேன் என்று எழுப்பி விடுவான். என்னையா அவ்வளவு பெரிய கருணை என்னன்னா, நீ அவன் திருவடியை பற்றியினார். நீ பற்றிய திருவடி வாலிமை, தூய்மையானவன் திருவடி. தூய்மையான திருவடியை பற்றியதால்